வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படம் தான் ஹாப்பி என்டிங். இந்த ஹாப்பி என்டிங் படம் வந்துட்டு இப்போ ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாஷ் பூரி, அபூர்வா ராவ், இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. கௌஷிக் பீமினி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு டீனேஜ் பையன் தான். இவருடைய ஃப்ரெண்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக்கலான படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டருக்கு வந்து போய் படத்தை வந்து பார்க்கறாரு. அதாவது ஒரு பி கிரேட் மூவி பார்க்கறதுக்காக அந்த பையன் வந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு தியேட்டர்ல ஒரு ஃபேமஸான ஒரு சாமியார், ஒரு பாபா வந்து இருக்காரு. அவரும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காரு, யாருக்கும் தெரியாம. இருட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு தியேட்டர்ல சரி நாம கிளம்பலாம், இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிளம்பும் போது லைட்டை வந்து போடுறாங்க. அப்போ அந்த பாபாவோட மூஞ்சியும் சில மக்கள் வந்து பார்த்துடுறாங்க. ஸோ அந்த ஒரு சாமியாருக்கு ரொம்ப வெக்கமா வந்து போயிருது. ஒரு அவமானமா வந்து அவர் ஃபீல் பண்றாரு. தன்னுடைய தொழிலே வந்து பாதிக்கப்படுது இதனால. ஸோ ஒரு சாமியார் வந்து எப்படி விட்டு படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் வந்து இவரை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த சின்ன பையனுக்கு இந்த பாபா வந்துட்டு சாபம் விட்டுறாரு. உன்னோட லைஃப்ல நீ சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. உன் லைஃப்ல எந்த ஒரு பொண்ணு வந்தாலும் அந்த பொண்ணு கூட நீ ரொமான்டிக்கலாவோ சந்தோஷமாவோ இருக்க மாட்டேன். அப்படியே இருந்தாலும் இந்த சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாபா சாபம் விடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து 2 விஷயங்கள் இதே போல நடக்குது. நினைச்ச மாதிரி அந்த சாபம் வந்து பலிக்குது. இதனாலே அந்த சின்ன பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாம லவ்வே பண்ணக்கூடாது, நமக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோலா இருக்கான். இங்க நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டா அந்த பொண்ணு இந்த ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ட்ரோலா இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வளர்ந்ததுக்கு அப்புறமா இவரோட லைஃப்ல ஒரு பொண்ணு வந்து வராங்க. ஸோ 2 பேருமே லவ் பண்றாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு அவாய்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு தனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை வெளியே சொன்னாரா இல்லையா, இதை கேட்ட ஹீரோயின் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, ஃபைனலா இந்த சாபத்திலிருந்து மீண்டு வரதுக்காக நம்ம ஹீரோ என்னென்ன விஷயங்கள் வந்து பண்றாங்க அப்படிங்கறதான் இந்த ஹாப்பி என்டிங் படத்துடைய ஒட்டுமொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் வந்து ஆரம்பிச்சதுலேருந்தே என்னடா இது புதுசா ஏதோ வந்து சொல்ல வராங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுச்சு. அதே போலதான் இந்த ஒட்டுமொத்த படத்துடைய கதையும் வந்து கொண்டு போயிருக்காங்க. அதாவது சாபம் விட்டா வந்து என்ன ஆகும், ஸோ வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இவன் விட்ட சாபத்தினாலதான் இப்படி இவன் நாசமா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த மெயின் கண்டென்ட்டா இந்த படத்துல வந்து எடுத்துக்கிட்டு அதை சுத்தி ஹியூமர் ஆகட்டும், ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளேயுமே வந்து அமைச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல நடிச்ச யாஷ் பூரி ஆகட்டும், அபூர்வா ராவ் ஆகட்டும், இவங்க 2 பேத்துக்குமான அந்த லவ் சீக்வன்ஸ் இந்த படத்துல ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது அந்த லவ் சீக்வன்ஸே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கும் வந்து ஒரு பாயிண்ட்ல கல்யாணம் ஆகும். ஆனா 2 பேருமே ரொமான்டிக்கலா இருக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இல்லாமலே இவங்க 2 பேரும் இப்படி லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத நீட்டாவே வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. ஆனா எப்படி செல்ஃப் கண்ட்ரோலா வந்து இருக்காங்க, தன்னுடைய பொறுமையை எந்த அளவுக்கு சோதிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சில சீக்வன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் காமெடியை பார்த்தா காமெடியாகவும் தெரியும், ரொமான்டிக்கலாக பார்த்தா அந்த மாதிரியும் வந்து தெரியும். படத்துக்கான விஷுவல்ஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரிச்சான ஒரு லுக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படத்துக்கு எந்த மாதிரியான ஒரு விஷுவல் இருக்கணுமோ அதை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கான எடிட்டிங் பேட்டர்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஹீரோயினும் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் ஒரு 4-5 இடங்கள்ல வந்து இருக்கும். பட் அது எவ்வளோ நேரம் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து லைட்டாக ஏற்படும். ஸோ அதெல்லாம் வந்து குறைச்சிட்டு ஒரு சில காமெடியான விஷயங்கள், இதே கதையை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்கன்னா பார்க்க நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஃபீலு. ஏன்னா நிறைய இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலை போட்டு திரிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் தான், நல்ல ஒரு ஸ்டோரி, அதை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கங்கே இருந்தாலும் தாராளமாக இந்த படத்தை ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் இப்போதைக்கு தெலுங்குல மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.